ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இன்றைக்கி May 31 வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே. நீங்கள் ஸ்மோக்கராக நல்லா ஸ்மோக் பண்ணுங்கள். ஆனால் ப்ளீஸ் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்காதீங்க. குழந்தைங்க நமக்கு நர்ஸ் வேலை பார்க்குறதுக்காக பிறக்கல. நம்ம குழந்தைங்க நமக்காக பிறக்கலைங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க நம்ம மூலமாக இந்த உலகத்துக்கு வந்தாங்களே தவிர நமக்காக வரல. நம்ம சந்தோஷத்துக்காக ஸ்மோக் பண்ணிவிட்டு கேன்சர் வர வச்சு நம்ம குழந்தைங்கள கஷ்டப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ப்ளீஸ் யோசிங்க. ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாருமே சொல்லுவாங்க, ரோட்டில் போகிற வரவங்க எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அது விடுறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதை விட கஷ்டம் நம்ம குழந்தைங்க அனாதையாக ரோட்டில் நிற்கிறது. ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிங்கன்னா முதல்ல உங்களோட டெய்லி ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். டீ ஷாப், பேக்கரி, நீங்கள் ரெகுலராக எங்கே போய் ஸ்மோக் பண்ணுவீங்களோ அந்த ஸ்மோக்கிங் ஸ்பாட்டுக்கு போகிறத முதல்ல நிறுத்தணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளை கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கணும். நம்ம ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த தாட் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பிஸியாக வச்சுக்கணும். ஸ்மோக் ஸ்டாப் பண்ண நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்தணும்னு நம்ம முடிவு பண்ணணும். அப்புறம் நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்துக்கலாம். நிக்கோட்டின் பேட்சஸ் இருக்குது, நிக்கோட்டின் கம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மோக் ஃப்ரீ டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு மொபைல் ஆப் இருக்குது. அது ஸ்மோக்கர்ஸ்க்காகவே ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸ்மோக் ஃப்ரீ அப்படிங்கிறவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. smokeFree.gov போய் நம்ம சைன்இன் பண்ணோம் அப்படின்னா ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கான டிப்ஸ், அட்வைஸ், என்கரேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக நமக்கு அனுப்புகிறாங்க. ப்ளீஸ், இது ஜஸ்ட்டு நார்மல் மெசேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டாம். கொஞ்சம் சீரியஸாக சிந்திச்சு யோசித்து முடிவெடுங்க. ப்ளீஸ் குவிட் ஸ்மோக். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். கொஞ்சம் யோசிங்க. உங்கள் ஃப்யூச்சருக்காக தான் பேசுகிறோம்.